மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் ஏஜென்ட்டாக ஆளுநர்கள் செயல்படக்கூடாது என தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. ஆளுநருக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கினால் அது கூட்டாட்சியின் முடிவு எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு மற்றும் வாதங்கள் தொடர்பான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வில் இன்றைய தினம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணை தொடங்கியதும் நீதிபதிகள் மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு மௌனமாக இருக்கலாமா, அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது தொடர்பாக விடை காண வேண்டும் எனவும், மசோதா மாநில அரசால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் பொழுது அதில் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்ளலாம், அந்த கேள்விகளை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் தொடர்பான விளக்கத்தை கொடுக்குமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் மசோதாவுக்கு ஆளுநர், அதாவது நான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுகிறார் எனில் ஏன் என்று சொல்ல அவர் கடமைப்பட்டவரா, அப்படி எனில் அவர் ஏன் ஒப்புதலை வழங்கவில்லை என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும், மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் வரை ஏதாவது கருத்து கூறியிருக்கிறாரா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி, மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி, இதுதான் ஜனநாயகத்தின் கூற்று அடங்கியிருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் ஆளுநர் முதலில் தனக்கு அனுப்பிய மசோதாவின் தன்மை என்ன என்பதை தான் ஆராய வேண்டும், எந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை பெற வேண்டும். ஆனால் தமிழ்நாடு மசோதா விவகாரத்தில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்றே கூற முடியும் என்று வாதிட்டார். மேலும் ஆளுநர் சட்டமன்றத்தின் மூலம் அரசு எடுத்த மறுமுடிவின் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட முடியாது என்றும், எந்த மசோதா மீது முடிவெடுக்க வேண்டும், எதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என ஆளுநர் தனது விருப்பத்தை புகுத்த முடியாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் ஒரு மசோதாவை திரும்ப அனுப்பும்போது அதற்கான காரணத்தை ஆளுநர் தெரிவிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், ஒரு மசோதாவை மறுபரிசீலனைக்கு திரும்ப அனுப்பும்போது அது எதற்காக அனுப்பப்பட்டது என்ற காரணத்தை ஆளுநர் தெரிவிக்க வேண்டும் என சட்டம் கூறுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆனால் தமிழக ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பிய போது அல்லது கடிதம் அனுப்பிய போது காரணம் எதையும் தமிழக ஆளுநர் தெரிவிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அரசியல் சாசன கேள்வி எழும்பொழுது அல்லது அரசியல் சாசனத்துக்கு முரணானது என்று இருக்குமே ஆனால் அந்த விவகாரத்தை முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் இங்கு அவ்வாறு எந்த விஷயம் சட்டவிரோதமாக இருக்கிறது என்று தமிழக அரசு கேள்வி எழுப்பி இருக்கிறது. மேலும் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக உள்ளதாகவும், கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் வகையிலேயே ஆளுநர்களின் செயல்பாடு உள்ளதாகவும் தமிழக அரசு குற்றம் சாட்டி இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றம் இயற்றும் மசோதாக்களை அவர்களை விருப்பம் போல